இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கன்னி மரியாருடைய அமல உற்பவியினுடைய விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாட வேண்டும். ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை என்பதால ஞாயிற்றுக்கிழமை முதன்மையான இடத்தை பெறுகிறது. அதனால நாளைக்கு 9ஆம் தேதி அன்னை மரியாளுடைய அமல உற்பவி என்கிற அந்த பெருவிழாவை நம்ம கொண்டாடுவோம். திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியில எவ்வளவு நிலையாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார், நமக்கு புது வாழ்வு கொடுப்பதிலும் அதே நேரத்துல அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி இறைவன் எப்படி நடந்து கொள்கிறார் என்கிற அழகான ஒரு செய்தியையும், இறைவன் நம்மில் தொடங்கிய இந்த நல்ல காரியங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய நாளில் நிறைவு பெறச் செய்வார் அப்படி என்று சொல்கிற 2வது வாசகத்தையும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான இந்த தயாரிப்பு காலத்துல மன மாற்றத்தோடு கிறிஸ்துவை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கிற 3வது செய்தியையும் தான் இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பாடங்களாக சொல்லி வருகின்றன. அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துல ஒலிக்கிற ஒரு குரலாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய தந்தையானவர் எருசலேம் ஆலயத்துல ஒரு குருவாக இருந்தவர். குருவாக அழைக்கப்பட்ட திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துல எகிப்து மக்கள் அடிமைத்தனத்துல வைக்கப்பட்டிருந்ததை நினைவு கூறுகிற வகையில பாலைவனத்திலிருந்து ஒரு குரல் மனமாற்றத்திற்காக இன்றைக்கு நமக்காக ஒலிக்கப்படுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி என்பது, இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயாராக இருக்கிற நாம் நம்முடைய மன மாற்றத்தின் மூலமாகத்தான் அவருக்காக தயாராக இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பேரன்பையும் பிரமாணிக்கத்தையும் உணர்ந்து கொள்கிற ஒரு காலமாகத்தான் இந்த திருவருகை காலத்தை நம்ம பார்க்கிறோம். நல்ல விசுவாசம் உள்ள ஒரு குடும்பத்துல ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் ஒரு நாள் வெளியூரிலிருந்து திரும்பி வருகிற நேரத்துல வழியில பேருந்துல ஒரு அழகான பெண்மணியை பார்க்கிறான். அந்த பெண்ணை பார்த்த உடனேயே மணந்தால் இவளை மட்டுமே நான் மணந்து கொள்வேன் அப்படி என்று பேருந்திலிருந்து இறங்கி அந்த பெண்ணிடத்துல நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்கவும், அந்த பெண்ணு சொன்னாலாம், எங்க அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் கேளுங்க அப்படி என்று. அந்த பெண்ணின் மீது இருந்த அன்பால் காதலால் அந்த பெண்ணுடைய தந்தையை சென்று, உங்களுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லவும், அந்த தந்தை சொன்னாராம், தம்பி 1 வாரம் எனக்கு நேரம் கொடுங்க, அடுத்த வாரம் வந்து பாருங்க அப்படி என்று. 1 வாரம் கழித்து இந்த இளைஞன், கத்தோலிக்க கிறிஸ்தவ இளைஞன், அந்த தந்தையிடத்தில் சென்று, உங்கள் மகளை எனக்கு திருமணத்தில் கொடுப்பீர்களா என்று கேட்கவும், நீ வந்து ஒரு கிறிஸ்தவன், உனக்கு என் மகளை நான் தர முடியாது, ஆகவே நீ கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு வந்தால் நான் என்னுடைய மகளை உனக்கு திருமணத்துல தருகிறேன் அப்படி என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். 1 வாரம் கழித்து அந்த இளைஞன் அந்த தந்தையிடத்துல மறுபடியும் வந்து, இந்த பெண்ணை மணந்து கொள்வதற்காக நான் கிறிஸ்துவை முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், இனிமேல் நான் கிறிஸ்தவத்தை பின்பற்ற மாட்டேன், அல்லது கிறிஸ்தவத்தினுடைய எந்த வழிபாட்டு முறைகளிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன், கிறிஸ்துவை முற்றிலுமாக நான் மறந்து விடுகிறேன் அப்படி என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய தந்தை, எனக்கு இன்னும் 1 வாரம் நேரம் வேணும், அடுத்த வாரம் வந்து பாரு, நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். 1 வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த இளைஞன் அந்த தந்தை இடத்துல சென்று, நான் தான் இயேசுவை விட்டு விட்டேன், அவரை மறுதலித்துட்டேன், அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உங்க பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேனே, ஏன் நீங்க காலம் தாழ்த்துறீங்க அப்படி என்று கேட்ட நேரத்துல அந்த தந்தை சொன்னாராம், என்னுடைய ஆன்மீக குரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது அவன் இந்த பொண்ணுக்காக இயேசுவை மறுதலித்து புறக்கணித்து விட்டு அவர் வேண்டாம் என்று வந்திருக்கலாம், ஆனால் அவனை தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து அவனை புறக்கணிப்பதில்லை, என்னாலும் மறுப்பதில்லை, அவனை என்னாலும் மறப்பதில்லை, அவனை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, வெட்கத்துல தலைகுனிந்து சென்றானா அந்த ஒரு இளைஞன். இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த திருவருகை காலம் நமக்கு சொல்லுகிற பாடம். சுயநலத்தாலும் நம்முடைய ஒழுங்கின வாழ்வாலும் கிறிஸ்துவை நம்ம புறக்கணித்தாலும் அவரை மறுதலித்தாலும்
நமக்காக இருகரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனமாற்றத்திற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை புரிந்து கொள்ளுகிற முதல் செய்தியாகத்தான் இன்றைக்கு பாலைவனத்தில் ஒலிக்கிற திருமுழுக்கு யோவானுடைய குரல் என்பது நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டு இயேசுவுக்கான புதிய பாதையை தேர்ந்தெடுக்க அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது செய்தியானது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் அன்றாட செயல்பாடுகளாலும் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற அழைப்பைத்தான் திருத்தூதர் பவுலடியார் நமக்கு தருகிறார். அவர் சொல்லுகிற அந்த வாசகங்கள் என்பது இந்த ஒரு அழகான நற்செயலை உங்களில் தொடங்கிய இறைவன் கிறிஸ்து வரும் நாளில் அதை நிறைவு செய்வார் அப்படி என்று. ஆகவே அன்புமிக்கவர்களே, யார் மீதாவது கோபத்தில் இருந்தால், யார் மீதாவது வன்மத்தில் இருந்தால், யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால், யாரிடமாவது நம் மன்னிப்பை கடனாக பெற வேண்டி இருந்தால், இந்த ஒரு திருவருகை காலம் அழகான ஒரு காலம். நம்முடைய நற்செயல்களால் கிறிஸ்துவை போல மாற இரண்டாவது ஒரு அழைப்பாக இறைவன் நமக்கு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பாருக்கு ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் என்பது இறைவன் தன்னுடைய வாக்குறுதிகள் மீது எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் நாடு கடத்தப்பட்டிருந்தாலும், வேற்று தெய்வங்களுக்கு விற்கப்பட்டிருந்தாலும் மேன்மையோடு நம்மை அவர் எருசலேமுக்கு கொண்டு வருவார் என்கிற வாக்கு தத்தங்களில் மாறாத தெய்வம் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் வருகிற இந்த ஒரு காலத்துல குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று இறைவன் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்பது அவர் வருகிற காலத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, அமைதி நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, நீதி நிறைந்த ஒரு உலகத்தை தான் இறைவன் காண விரும்புகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் வாக்கு தத்தங்களின் இறைவன் என்பதை உணர்ந்து வாக்கு தத்தங்களில் மாறாதவர் என்பதை புரிந்து கொண்டு மனமாற்றத்தின் வழியாய், அன்பு செயல்கள் வழியாய் திருவருகை காலத்தை அருளின் காலமாக மாற்றிட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.